எஸ்ஐஆர் விவகாரத்தில் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம குற்றம் சாட்டினாலும் எலெக்ஷன் குற்றம் சாட்டினாலும் நேற்று சிஎம் வந்து அனைத்து பொறுப்பாளர்களையும் எஸ்ஐஆரோட ஒர்க்கு சம்பவமாக பேசியிருக்காரு. நம்மளே வந்து டபுள் ஸ்டாண்ட் நம்ம எஸ்ஐஆர் நாங்கள் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கலை. டபுள் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். நீதிபதிகள் வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ்ஐஆர் பணிகள் நடக்கின்ற பொழுது அதை சரியாக கண்காணிக்காமல் விட்டால் நம்முடைய ஓட்டு தான் போய்விடும், மற்றவர்களுடைய ஓட்டுக்களை வைத்துக் கொள்வார்கள். எனவே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த கவனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் கவனமாக இருங்கள் என்று எங்களுக்கு எங்களுடைய தலைவர் அறிவுரைத்திருக்கிறார். எஸ்ஐஆர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சார், கிராமப்புற மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க திமுக தான் அந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிஎல்ஏக்களும் அதே போல் எங்களுடைய பிஎல்சிக்களும் அங்கே சுறுசுறுப்பாக பணியாற்றுவதை பார்த்து இது திமுகவே கொண்டு வந்திருக்கிறது என்று உதயசூரியனுக்கு ஆதரவாக அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எஸ்ஐஆர் விவகாரத்தில் நம்ம வந்து மாநில அரசுக்கு வந்து அதிகாரிகள் தான் நம்ம வந்து பணியில் வந்து செஞ்சுருக்கோம். இந்த விவகாரத்தில் வந்து நம்ம வந்து மாநில அரசு அதிகாரிகள் ஒரு அழுத்தம் கொடுத்து வேலைகளை வந்து ஒழுங்காக செய்யாதுன்னு ஒரு தகவல் வந்து எந்த இடத்துலையும் அழுத்தம், அதாவது ஒரு இடத்துல அழுத்தம் கொடுத்தோம்னு சொன்னாலும் நிரூபித்தால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கோம். எந்த இடத்துலையும் நாங்கள் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கோமே தவிர அவங்களை யார்த்தையும் அழுத்தம் கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் மாட்டோம். ஆனால் இன்னும் 10 நாளைக்குள்ளே தான் இருக்குது, முடிச்சிட முடியுமா அதுக்குள்ளே அந்த விஷயம்? அதுக்கு தான் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறோம், 30 நாள் கால அவகாசம் பத்தாதுங்க. 2.5 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு முதல்ல வந்து அவங்களுக்கு வாக்காளர்கிட்ட வந்து அந்த ஃபார்மை கொடுக்கணும், எலிமினேஷன் ஃபார்மை. அதுக்கப்புறம் ஃபில்லப் பண்ணி வாங்கணும். அதுக்கு கால அவகாசம் பத்தாது. இவங்க அதனால் 2026 தேர்தலில் முடிச்சுக்கிட்டு மெதுவாக பொறுமையாக அமர எல்லாரும் உட்கார்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே கால அளவுல தான் பீகார்ல பண்ணணும், தமிழ்நாட்டில் பீகார்ல முன்னாலே ஆரம்பிச்சுட்டாங்க. பீகார்ல முன்னால் ஆரம்பிச்சு அதில் ஏகப்பட்ட குளறுபடி அது உலகத்துக்கே தெரியும். ஆனால் இப்போ காங்கிரஸ் வந்து தாவகவோட கூட்டணி போகணுங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. இப்போ வந்து திமுக கூட்டணி கொடுத்து பேசுறதுக்கு காங்கிரஸ் சார்பில் ஒரு 5 பேரை நியமிக்கிறதுனால இந்த ஒரு முற்றுப்புள்ளி வச்சதா எடுத்துக்கலாமா சார்? எங்கள் கூட்டணி என்றைக்கு பலமாக இருக்கிறது. எங்கள் கூட்டணியிலிருந்து யாரும் எங்களை விட்டு செல்ல மாட்டோம். சார், திமுக ஆட்சியில் வந்து துப்பாக்கி கலாச்சாரம் வளர்ந்து அன்புமணி சொல்லியிருக்காரு. அது அன்புமணிக்கு தான் தெரியும், நாங்கள்லாம் துப்பாக்கி வச்சுக்கல. அடுத்ததாக இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், சிபிஐ விசாரணைக்கு ஏன் நீங்கள் போய் தடை வாங்கினீர்கள் என்று ஒரு கேள்வியை பொய்ப்பாடி பழனிசாமி வழக்கம் போல இன்றைக்கு அரங்கேற்றியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு எதிராக இடைக்கால தடையை நாங்கள் உச்சமன்றத்திலே வாங்கியிருக்கிறோம். அதற்கு காரணம் சிபிஐ சிறப்பாக விசாரிக்க தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்காது என்பதற்கல்ல. தமிழ்நாடு காவல்துறை தான் சிறப்பாக விசாரிக்கும். அது பல கட்டங்களிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உதாரணங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஒப்படைக்கப்பட்ட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 27 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதில் 2 பேருக்கு ரெட் கார்னர் நோட்டீஸும் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கை யார் விசாரித்தால் என்ன என்று கேட்கும் எடப்பாடி பழனிசாமி தன் மீதான 4800 கோடி ரூபாய் நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு வழக்கை புகாரை சிபிஐ விசாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் போனார்? சிபிஐ தான் நியாயமாக விசாரிக்குமே. அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்லி 4800 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டவர் சிபிஐ விசாரிக்கக்கூடாது, சிபிஐ உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டவுடன் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கினார். அப்படி என்றால் அன்றைக்கு சிபிஐ சரியில்லை, இன்றைக்கு சரியாக இருக்கிறதா? எனவே எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே அந்த வழக்குகளை எடுத்து வைத்து நடத்துகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.